எம்ஜிஆர் அன்றைக்கு என்ன எப்படி அந்த தடைகளை மீறி வந்தாரோ அதே போல எங்க தலைவரும் வருவார் அப்படின்னு பேசினாங்க. அதே போல இரண்டாவது மாநாட்டுக்கும் எம்ஜிஆர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காவல்துறைக்காரர் கழுத்துல துப்பாக்கியில் சுட்டாங்க. அந்த மாதிரி விஜயை போட்டு படுக்க போட்டு சுட முடியும். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? தாவேக்காவோட யாரெல்லாம் எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. காமெடி பீஸே இவ்வளோ பில்டப் பல பேர் உப்பு முட்டை பையில நம்பி போகிறான். அவனை மாடு ஆடு மேய்க்க விட்டுட்டு இவர் குடும்பம் ஈஸியாரில் சூர்யா வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த விஜய் மாதிரி நோட்டு புத்தகத்தை வாங்கி படிக்கிற பிள்ளைங்களை கொடுத்துட்டு ஏமாற்றி அவங்க ஓட்டை வாங்குறதுக்கு அரசியல் வாந்தி. இவர்களெல்லாம் வந்து என்னென்னா எவனையாவது ஆட்டையை போட்டு எவனையாவது கொண்டு அடகு வச்சு நம்ம சுகமாக வாழணும். விஜய் மாதிரி ஒரு சுயநலவாதியை தாவேக்காவே ஒரு அந்து நொந்து போன ஒரு இது போன கட்சினே சொல்ல முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது திமுக ஏன் இந்த அளவுக்கு விஜய் வந்து அப்படியே கட்டுப்படுத்தி அரசியலில் வந்து அவர் தீவிரமாக செயல்பற்றக்கூடாது, வெற்றி பெற்றுவார், நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்காங்க. முதல் மாநாடுக்கே அனுமதி கொடுக்கல. ஆமாம், விஜய் ஆதரவாளர்கள் பேச மாட்டாரு. பேசியிருக்காரு ஒரு மேடையில், என்ன பார்த்து எங்களை பார்த்து தாவேக்கா பார்த்து திமுக பயப்படுதுன்னு பேசியிருக்காரு. ஆமாம், 2 மேடையில் பேசியிருக்காரு. முதல் மாநாட்டுக்கு தான் அவ்வளவு கெடுபிடிகள், இடம் கொடுப்பதில் ரோடு போடுங்க, கிணத்த அடைங்கன்னு 1000 இது எங்களுக்கு மட்டும்தான் இப்படி பழி வாங்குது. எம்ஜிஆர் அன்றைக்கு என்ன எப்படி அந்த தடைகளை மீறி வந்தாரோ அதே போல் எங்கள் தலைவரும் வருவார் அப்படின்னு பேசினாங்க. அதே போல இரண்டாவது மாநாட்டுக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காவல்துறைக்காரர் என்ன சொல்றீங்க? உதாரணம் சொல்றதுக்கு ஒரு இது வேணாம். எம்ஜிஆர் மாதிரி வரானா அப்புறம் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, கிட்னி இல்லாமல் அமெரிக்காவில் போய் காப்பாற்றிட்டு வந்தாங்க. இப்போ கழுத்தில் துப்பாக்கியில் சுட்டாங்க. அந்த மாதிரி விஜயை போட்டு படுக்க போட்டு சுட முடியுமா? என்னம்மா அது வேணாம். எம்ஜிஆர்னு அவங்க சொல்றாங்க, ஏதோ தெரியாதனமா இருக்கா நம்மளும் சொல்லுவோம். அவங்க பேசினதை நம்மளும் சொல்றாங்க. இந்த மாநாட்டுக்கு காவல்துறை வந்து ரொம்ப கெடுபிடி பண்ணி மாநாட்டை வந்து தள்ளி வைங்க, முன்னாடி வைங்கன்னு ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு பல விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலைன்னா கூட 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21 மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இல்லை, அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அறிவிச்சிருக்காங்க அறிவிக்கலான்றல. ஒன்று விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சு மத கலவரத்தை தூண்டணும். விநாயகர் சதுர்த்தியா இல்லை மாநாடு அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கு? அவன் வீட்டில் விநாயகர் வாங்கி வச்சு பூஜை பண்ணுவானா, இவருக்கு வந்து மாநாடு நடத்துவானா, மாநாட்டுக்கு வந்துட்டு இருப்பானா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால அது அதாவது அதுதான் அறவேக்காட்டுத்தனம்ன்றது. ஒரு இதை நடத்துகிறோன்னா எந்த காலத்தில் நடத்தணும், மழை வெயில் பார்க்கணும், ஊர் பார்க்கணும், எந்த ஊரில் எந்த கிளைமேட் இருக்குன்னு பார்க்கணும், எவ்வளோ கூட்டம் வரும்னு பார்க்கணும், எல்லா ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். விசேஷ நாட்கள் வருதா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பண்டிகைகள் வருதா, இல்லை வேறு ஏதாவது அந்த ஊரில் திருவிழாக்கள் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு இதை பண்ணணும். இந்த அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறதுனால தான் அது அறவேக்காட்டு கட்சியாக அது இருக்குது. ஆஃப் பாயில் இதுதான் அவங்களுக்கு ஆஃப் பாயில் பார்ட்டியாக அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இன்றைக்கி அஜித்து கூட வேறு கடுமையாக கடிச்சு விட்ருக்காப்புல. அஜித் தெரியுமில்ல, பார்த்தீங்களா இல்லையா பேப்பரு? அஜித் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் எந்த காலத்துலேயும் என்னோடய சுயநலத்துக்காக என்னுடைய ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்ருக்கார் அப்படின்னு. யார் ரசிகர்கள்ட்ட மட்டும் சொல்ல, பத்திரிகையாளர்கள், பொதுநலவாதிகள் எல்லார்ட்டையும் 3 பக்க கடிதமாகவே 3 பக்கம் இல்லை, அது சின்ன பாக்கெட் நோட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் 3 பக்கம் இருந்திருக்கும். பெரிய நோட்டில் 1 பக்கம் தான், A4 சைஸ் தான் இருக்குது. ஸோ வந்து கடிதங்கள் இருக்கார். இதில் 32 அதாவது விஜயை கண்டிக்கிறதுக்காகவே இந்த அறிக்கை விட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சில பேர் முதல் பிறந்தநாள், இப்போ அவங்களுக்குலாம் குழந்தை இருக்குது, முதல் பிறந்தநாள் பயங்கர கிராண்டாக கொண்டாடுங்க. 2வது 3வதுலாம் ஒரு மாதிரியாக கொண்டாடு. அப்புறம் ஒரு 25 வயசு ரவுண்ட் ஆகுதுன்னு வைங்க, ஓரளவுக்கு சரி, ஆமாம் மறந்துடுவீங்க. அந்த பையன் போய் வெளியில் கொண்டாடுவான். இப்படி தான் நடக்கும். ஆனால் 33வது பிறந்தநாள் எவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா எங்கேயா பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்கவே மாட்டாங்க. 33வது பிறந்தநாள்லாம் கணக்கிலே வராது. ஸோ 33 ஒரு 50 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்துன்னா பெரிய ஃபங்க்ஷன் வைக்கலாம். 25 வருஷம் 10 இயர்ஸ் கூட வைக்கலாம். இல்லை ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட வைக்கலாம். ரவுண்டாக இருக்கும். 33 வருஷத்துக்கு எதுக்கு வைக்கிறாருன்னா, அதாவது விஜய் பண்ணக்கூடிய விஜய் அரசியல் கட்சின்னு சொல்லி இறங்கி அந்த தொண்டர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசத்தை பார்த்து கொதிச்சு எழுது தான் அஜித் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு.
இல்ல விஜய்க்கு எதிராக அஜித்தை களமிறங்கும் பாஜக, அஜித்தை களமிறக்கும் அஜித் திமுக அலசிய அப்படின்லாம் வந்து அஜித் சில இடத்துல பேசுனாங்க. ஒருவேளை அது கூட ஆளாளுக்கு பேசலாமா? வாய் இருக்குது, எல்லாருக்கும் தான் வாய் இருக்குது. மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் தான் வாய் இருக்குது, அதான் பேசலாம். ஆனால் அஜித் வந்து அரசியலுக்கு வரமாட்டார். அஜித்துக்கு வந்து பேராசை என்பது கிடையாது. அஜித் வந்து ஒரு ஞானி மாதிரி, அது தெரிஞ்சுக்க. விஜய் வந்து ஒரு நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா படம் வசூலாகுமே தவிர அவர் ஞானி கிடையாது. புரியுதா? ஆனால் அஜித் வந்து ஒரு ஞானி. புரியுதா உங்களுக்கு? அஜித் எல்லாத்தையும் கடந்தவர். பணத்தை ஆசைப்ப. ஏன்னா அஜித் நினச்சா வருஷத்துக்கு ஒரு படம் இதே 100 கோடி வாங்கிட்டு போகலாம். அரசியல் கட்சி ஆரம்பித்து பதவி ஆசைக்கு போகலாம். அதெல்லாம் வேண்டாம். நிம்மதியாக நம்ம நினச்சபடி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். நல்ல குடும்பத்தை நல்லா வச்சுருக்கணும், பொண்டாட்டியை நல்லா வச்சுருக்கணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதன் மூலமாக அவர்களை வளர்த்தெடுக்கணும், அதை நோக்கி வளர்த்தெடுக்கணும். நம்மளும் நம்ம ஆசைப்படி கார் ரேஸு, பைக் ரேஸு பண்ணணும். இதுதான் வந்து அது போதுமென்ற மனமே பொன் செய் மருந்துன்றேன். தங்கம் செய்கிற மருந்து எது அப்படின்னா போதுன்ற மனம்தான். அந்த மனம் வந்து எல்லாருக்கும் வராது. அதுக்கு நாலேஜ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பேராசையை குறைக்கணும், கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அந்த ஜகி சொல்கிற மாதிரி அனைத்துக்கும் ஆசைப்படுன்னா இந்த பிச்சை தான் எடுக்கணும் கடைசியில். கடைசி காலத்தில் தான் அது தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து என்னன்னா அஜித் வந்து ஒரு ஞானியாக இருக்கா. அவர் வந்து கொந்தளிச்சு போய் இந்த சமூகத்தை பார்த்து என்னடா அந்த கமலஹாசன் டார்ச் அடித்து கண்ணாடியை உடச்சி எம்பின்னு ஆண் வாயை பிளந்துட்டு போயிட்டாப்புல. அடுத்து இந்த விஜய் பாவப்பட்ட ஜீவன்கள், இந்த பசங்க குடும்பத்தில் படிக்க மாட்றான், வேலைக்கு போக மாட்றான், குடிச்சு விட்டு சுற்றிட்டு இருக்கான், பைக்கை எடுத்துகிட்டு சவுண்டாக ஓட்டிகிட்டு பாதி பேர் செத்து போயிடறான் சின்ன வயசுலேயே, 18 வயசு 19 வயசுலேயே. மேல்மட்டும் போடாமல் லைசன்ஸ் எல்லாம் பல பேர் சுற்றுறாங்க. இவங்கள வச்சு அவங்கள ஏமாற்றி இல்லை, கடந்த முதல் மாநாட்டில் 4 பேர் இறந்தாங்க. இவங்கள ஏமாற்றி இவங்கள வச்சு குளிர் காயணுமா? ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படி ஒரு பதவி உனக்கு தேவையா அப்படின்றது தான் அஜித்தோட ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் அஜித் வந்து வரமாட்டாப்புல, அஜித் அரசியலுக்கு வரமாட்டாப்புல. இருந்தாலும் இறங்கி ஒரு கடியை கடிச்சு விட்ருக்காங்க. முதல் மாநாட்டுக்கே வந்து அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க. 2வது மாநாட்டுக்கு காவல்துறை வந்து ரொம்ப கராராக இருக்காங்க, ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க, டேட்டை வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கத்தில் இருக்காங்க. இவ்வளோ ஆதங்கம் வந்து தாவேக்கானத்தில் இருந்தால் கூட இந்த 2வது மாநாட்டில் வந்து கூட்டணி கட்சியினரை அறிமுகப்படுத்த போகிறாங்க, வாய்ப்புகள் இருக்குது, பல கடுமையான தீர்மானங்களை திமுகவுக்கு எதிராக நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? தாவேக்காவோட யாரெல்லாம் கூட்டணி? எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு காமெடி பீஸை இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் போவாருன்றாங்க, தேமுதிக பிரேமலதா அவர்கள் ஒரு பக்கம் போவாங்கன்றாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் தான் ஆகணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியுமா பிரேமலதா? எவ்வளோ நேரத்துக்கு வீட்டில் உட்காந்துருக்கு? ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒருத்தர் சரவணா ஸ்டோருக்கு போவாங்க, சுற்றுப்பயணம் வேறு இன்னைக்கு ஆரம்பிச்சு எங்கிட்ட போய் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியாமல், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எவ்வளோ நேரம். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு 3 நாளைக்கு பிடிச்சி உங்களை வீட்டில் அடைச்சி போடுங்க பாப்பா, இருப்பீங்களா நீங்கள்? ஏதாவது சாயந்தரம் நேரத்தினாலும் கதவை உடச்சினாலும் போய் 4 கடையில் போய் எதாவது கத்திரிக்காய் 4 முருங்காய் வாங்கினா தான் உங்களுக்கு நிம்மதி வரும். அதுக்காக போகிறாங்கன்னா அப்போ அந்த அம்மாவும் பெண் தானே, பெண் தலைவியாக இருந்தாலும் ஏன் போய் 4 இடம் போயிட்டு வந்தால் தானே கட்சியை வளர்க்க முடியும். இல்லை, தாவேக்காவோட யாரெல்லாம் கூட்டணி போவாங்க இப்போ வரைக்கும்? கூட்டணி இது இருக்காங்க, ஆதவர்ஜுனா, இந்த 3 பேர் இருக்காங்களா, அவர் தான் அவங்க கட்சி உறுப்பினர்களாக, அவங்க தான். வேற யார் இருக்கா? வேற யாரை போய் சேர்க்க முடியும்? ஓபிஎஸ் அவர்கள் போவார், விஜயோட கூட்டணி போவார். அவர் தனியாக ஒரு அமைப்பு எமமுக அப்படின்னு, எமதிமுகன்னு ஒரு கட்சி வந்து அவருடைய ஆதரவாளர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் அவர் ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி அவர் இந்த தேர்தலில் தாவேக்காவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்லாம் போக மாட்டாருமா. ஒரு ஊர் உண்டு, அவர் உண்டு, பண்ருட்டி ராமச்சந்திரன் உண்டு, 4 பேர் பேசிட்டு. சமீபத்திய அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, திமுகவை மக்கள் விரோத போக்க மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க, மத்திய அரசின் மக்கள் விரோத போக்க, தமிழ்நாட்டுக்கு எதிரான போக்க மக்களிடம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு 2 பக்கத்தையும் எதிர்த்திருக்காரு. ஸோ அதனால தாவேக்காவோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை, வாய்ப்பு அவர் யாரோட போகிறதுக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தாவேக்காவே ஒரு நொந்து போன ஒரு இத்து போன கட்சினே சொல்ல முடியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? அதில் போய் இவர் சேர்ந்து என்ன பண்ண போகிறாரு? 20% ஓட்டு இருக்குது விஜய்க்கு, உறுப்பினர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் அவசரப்படுறீங்கம்மா, இது இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாதம் இருக்குமா? நீங்களாம் 20ன்றீங்க, 18ன்றீங்க, 24ன்றீங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா சொன்னால் 240% ஓட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? 2 மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, கவலைப்படாதீங்க. எல்லாம் சித்திரை மாதம் பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும். சீமான் அவர்களுடைய
மேய்ச்சல் மாநாடு பார்த்துருப்பீங்க. ஆடு மாடுகள் மேய்ச்சது அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் தொடர்ந்து விவசாயிகளையும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஆமாம், விவசாயம் இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை. அப்புறம் நம்ம நீங்கள் பேட்டி எடுக்கலாம், அதை பண்ணலாம். சிம் கார்டையும் நீங்கள் இப்போ மெமரி கார்டையுமா சாப்பிட முடியும்? ஆ, அதற்காக விவசாயம் பண்ணி தானே ஆகணும். ஆடு மேய்ப்பதையும் ஆமாம், கவர்மெண்ட் நீங்கள் தொழில் மேய்க்கிற ஆக்கிட்டா தயாராக இருக்கீங்களா? இல்ல இல்லை, கவர்மெண்ட் நான் ஜாப் மேய்க்க ஆக்கிட்டா தயாரில்லை. நம்ம வந்து பழைய நம்ம பாட்டி தாத்தா முன்னோர்கள் அது கொள்ளு பாட்டி தாத்தா வாழ்ந்த காலத்துக்கு திரும்பவும் காலையில எழுந்தோமா மாடு பால் கறந்தோமா பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து 4 ரூபா வாங்கினோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா ஆமாம், 6 அதுதான் மணி ஆனா தூங்கினோமா இப்படி ஒரு வாழ்க்கைக்கு திரும்பவும் போகிறது தான் அதுதான் இப்போ வளர்ச்சி பெற்ற இந்தியா டிஜிட்டல் இந்தியா இதுக்குதான் அவருக்கு இவ்வளோ என்னம்மா, அவராமா மேய்க்க போகிறாரு மாடை. அவரை நம்பி வரவன மாடு மேய்க்க விட்டு அவர் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாருமா. அது எதுக்குமா போகிறீங்க? உங்களை யார் போக சொன்னா? நீங்கள் நம்பி அவங்க இப்போ பல பேர் உப்பு முட்டை பையில நம்பி போகிறான். அவனை மாடு ஆடு மேய்க்க விட்டுட்டு இவர் குடும்பம் ஈசிஆரில் இருந்துட்டு பையன் நல்லா படிக்க வச்சுட்டு செட்டில் ஆகி அவனுக்கு நாளைக்கு கட்சியை கொடுத்துட்டு போகணும்ல. இந்த விஷயத்த பேசும்போதே இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பா இதே நேரத்துல பேச நினைக்கிறேன். சமகாலத்துக்கு சினிமாவுக்கு வந்தவங்க தான் இந்த விஜய், அஜித், சூர்யா இவங்க 3 பேருமே. விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அஜித் அவர்கள் அவருடைய விருப்பப்படி சினிமா ப்ளஸ் அந்த கார் ரேஸ் அதில் போயிட்டுருக்காரு. சூர்யா அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு ஸோ அகரம் ஃபவுண்டேஷனோட அந்த நிகழ்ச்சி வந்து இப்போது நடைபெற்றது. கரெக்டாக இந்த ஒரு பக்கம் ஆடு மாடு மேய்ச்சல் இது நடக்குது, ஒரு பக்கம் அகரம் விழா நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 24 டாக்டர்களுக்கு மேலே சூர்யா அவர்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த ஃபவுண்டேஷன் பண்ண அந்த இதை கேட்கும் போதே நமக்கே வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. உருவாகிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. உருவாக்கல இல்லை, அவரோட சொந்த காசையும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி சொந்த காசுலாம் படிக்கிறது அவங்க தானேம்மா பார்க்கணும். ஸோ இப்போ வந்து என்னென்னா சூர்யா வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் சினிமா. இந்த விஜய் மாதிரி ஒரு நோட்டு புத்தகத்தை வாங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாற்றி அவங்க ஓட்டை வாங்குறதுக்கு அரசியல் வாந்தி எடுக்கிறதுக்கு மாணவர்களை பயன்படுத்தாமல் சூர்யா வந்து உண்மையான உணர்வோட இன்றைக்கி நேரத்தில் சூர்யா 10-15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. இளம் வயதிலே வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஸோ அதுதான் பாசிட்டிவ் பாலிடிக்ஸு. பாசிட்டிவாக போகிறதுன்றது தான். இவர்களெல்லாம் வந்து என்னென்னா எவனையாவது ஆட்டையை போட்டு எவனையாவது கொண்டு அடகு வச்சு நம்ம சுகமாக வாழணும். விஜய் மாதிரி ஒரு சுயநலவாதியை இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. குடும்பம் தன்னோட இல்லை, பொண்ணு தன்னோட இல்லை, பையன் தன்னோட இல்லை. அப்படி இருக்கும்போது சுயமாக வாழ்ந்துட்டு இருக்காப்புல. புரியுதா உங்களுக்கு? வேறு எந்த நடிகருமே அப்படி கிடையாது. தன் பிள்ளைக்காகவும் மகனுக்காகவும் மகளுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் தான் வாழ்வாங்க. பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தன்னுடைய இதில் யாரும் தலையிடக்கூடாதுன்றக்காக வாழ்ந்து கொண்டிருக்கவர் விஜய். பார்த்தாலே எல்லாமே தெரியும். அதை போய் நீங்கள் சூர்யாவோட கம்பேர் பண்ணாதீங்க. சூர்யா வந்து எப்படி அப்படின்னா சூர்யா வந்து தன்னெழுச்சியாக இதை செஞ்சால் இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய வருமானத்தில் ஒரு பெரும்பகுதியும் பலரிடம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை வச்சு அவர் வந்து சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காரு. இல்லைனா கமலஹாசன்லாம் வரமாட்டார். கமலஹாசன் வந்து மித்தவங்களை வச்சு இப்போ மஞ்சள் குளிக்கணும்னு பார்ப்பாரே தவிர அடுத்தவனுக்கு உதவி செய்கிறதுன்னு போகிறது ரொம்ப ரேர். இப்போ கமலஹாசன் ஒரு இடத்துக்கு போகிறாருனாலே அப்போ அந்த இடம் நல்லா இருக்குது, நல்லா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் இருக்கும். இங்கே வந்தது எனக்கு பெருமை அப்படின்னு தான் அவர் அதுதான் சொல்கிறாரு. இப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ வந்து அது சூர்யாவுடைய நல்ல நோக்கத்தையும் இவங்கள மாதிரி நாதாரி நோக்கத்தையும் ஒன்றா சேர்க்காது. சூர்யாவை வந்து ஒரு சில வருடங்களாகவே ஒரு 2-3 வருடங்களாகவே சமூக வலைதளம் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இனியாவது அவர் மீதான பார்வை மாறும்னு நினைக்கிறேன். இல்லை, ட்ரோல் மெட்டீரியலாக அவரை யூஸ் பண்ணல. அவர் வந்து என்னென்னா குடும்பத்தில் அவர் ஜோதிகா திருமணம் பண்ணிவிட்டு பாம்பே போனது சூர்யா ட்ரோல் மெட்டீரியல் ஆனதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கார். அவர் தாய்மாமன் சொல்லிக்குவார். ஞானவேல் ராஜான்னு மிகப்பெரிய ராஜா, மன்னர் பரம்பரை. அவர்னால தான் சூர்யா நாசமாக போனது. அவரை போட்டு அடிக்க முடியாமல் சூர்யா போட்டு அடிச்சுட்டு அவரோட வாயா அது வாய்க்காலான்னு தெரிலன்ற மாதிரி என்னத்தையாக ஒன்று பேசுகிறது, திமிரு, தெனாவெட்டு, ஏன்னா ஓவர் பில்டப்பு பீலா. ஏன்னா பாகுபலி படம் ஓடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு படத்தை நீ தயாரிக்கிற எதையோ குப்பை படத்தை கொண்டு போய் பாகுபலி மாதிரி ஓடுதுன்னு சொல்லி 1000 கோடி கலெக்ஷன் சொல்லி சூர்யாவை கொண்டு குழியில் தள்ளினது மெயினாக அந்த நபர் தான். அந்த நபர்னால தான் ட்ரோல் மெட்டீரியலாக சூர்யா முக்கால்வாசி ஆனது. கொஞ்சம் ஜோதிகானால, கொஞ்சம் ஊருகா மாதிரி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு தமிழ் மகனை கடத்தி கொண்டு போய் பாம்பேயில் குடி வச்சு. சூர்யாவே சொன்னது என்ன, காலம் முழுக்க பெண்கள்லாம் வந்து கணவனுடைய அப்பா அம்மா கூட தான் வாழணும் அப்படின்னு என்ன விதியா இல்லை, ஒரு 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 பீரியட்க்கு அப்புறம் வந்து
அவங்களுடைய அப்பா அம்மாவையும் பார்க்கணும், அவங்களோடையும் கொஞ்சம் காலம் வாழணுங்கிறது ஒண்ணும் இதுதான் தப்பில்லை பவுடர் அப்படின்னு இதுதான் சூர்யா வளைச்சி பவுடர் அடிக்கிறதுன்றது. தோற்று போய் ஏமாந்து போய் இது பண்ணி மாட்டிக்கிட்டு கடைசியில் பெண்கள் தான் உயர்ந்தவர்கள்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதை விட்டுங்க, அது பர்சனல் லைஃபு. எப்படியோ போட்டேன், அவர் பாம்பே போகிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லை. போகிறாரு, பொண்டாட்டி கூப்பிட்டதுனால போனார். என்னன்னா ஒரு தமிழ் நடிகரை நம்ம இழந்து டாப்பில் போய்கிட்டு இருந்த சூர்யாவை கொண்டு போய் அந்த அம்மா முட்டுச்சந்தில் சிக்க வச்சிருச்சு. நம்ம அதுதான், நீங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு போங்க, மாமியாரை காப்பாற்றுங்க, மாமியாரை வளர்ப்பு தாயாக கொண்டு வாங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அது வந்து வேறு விஷயம். ஆனால் ஒரு நல்ல தமிழ் நடிகரை கொண்டு போய் கடத்தி கொண்டு போன மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு ஆகுது. நல்லா வந்த ஆளை இங்கே வந்தால் ஞானவேல் ராஜா தொல்லை, அங்கே போனால் அந்த தொல்லை. அது குடும்பத்து பர்சனல். ஆனால் ஞானவேல் ராஜானால தான் வந்து 75% சூர்யா கெட்ட பேர் வந்தது. ஆனா இந்த அகரம் நிகழ்ச்சியில எல்லாருமே சொல்லும்போது ஜென்ரலாவே ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருந்தாலும் சரி, இல்ல ஆண் ஒரு ஒரு சமூக சேவை, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அது பெண்ணுடைய சப்போர்ட்டும் அனுமதியும் இருக்கணும். அவங்க எதுவும் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா கூட வந்து பண்ண முடியாது. அதை மீறி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படிங்கும்போது ஜோதிகாவோட அனுமதியும் சப்போர்ட்டும், சூர்யாவினுடைய தந்தை தாயினுடைய சப்போர்ட்டும் அனுமதியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சதில்ல. எல்லாரோட இப்போ வந்தார், டிரைவரோட சப்போர்ட் இல்லைன்னா வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது. என்ன அப்போ டிரைவரே வந்து டயரில் காற்று இல்லைன்னா வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது. இப்படி எல்லா டயரில் காற்றடிக்கிறவன்லேருந்து சரிங்க, இந்த விஷயத்தை அப்படியே ஆப்போசிட்டா இது பண்ணுறது சூப்பர் ஸ்டார் அவர்களை யோசிச்சு பார்த்து நம்ம இந்த விஷயத்தை பேசணும். இருக்கலாம். சூப்பர், நீங்கள் சொல்கிறது சூப்பர் ஸ்டார் இங்கே வச்சு அந்த அம்மா முடிச்சிருச்சு, இவர் கூட்டு போய் முடிச்சிருக்குன்றீங்க. சரி, அது இருக்கிறது தான் சார். நான் அகரம் பற்றி மட்டும்தான் அகரம் தான். அதே இப்போ சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஜோதிகா வந்து ஜெயிச்சிட்டாப்புல பர்சனல் லைஃப்பில் ஜெயிச்சு. இப்போ இதுக்கு தான் வந்து சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து தலையால் அடிச்சுக்கிட்டார். வேணாம்ப்பா, நம்ம சொந்தத்திலே பொண்ணு எடுத்து பொள்ளாச்சியிலே வாழ்கிறத பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அவர் என்ன நினச்சிப்பார்னா, இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு விட்டார். அவ்வளோ போய் எங்கேயோ வாழட்டும், நல்லா கண்ணு கெட்டாத தூரத்தில் கூட பாம்பே எம்பேர். அவர் இப்போ சிவகுமார் சார் வந்து பாம்பே போயிருப்பார், நடிக்கிறதுக்கு அது இதுக்கு போயிருப்பார். அந்த ஊரை பார்த்துருப்பார், அவருக்கே தெரியும் அப்படின்னு. அவர் வாழ்க்கை எப்படி போகணுன்றது மெடிடேஷனு அது இதுன்னு போய் இவ்வளோ தூரம் போய் கடைசியில் இருக்குது. அது அவங்க பர்சனல், நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. இருந்தாலும் சூர்யாவுடைய சேவை என்பது தனிப்பட்ட சூர்யா நான் சொல்கிறேன். நீ அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க. சூர்யாவுடைய எண்ணம், நல்ல எண்ணம், நல்ல முயற்சி இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. இது ஊரே உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அது இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் சிவகுமார் அவர்களுக்கும் சந்தோஷம்தான். கமலே சந்தோஷப்படுறாருன்னா பாருங்களேன். ஆமாம், கண்ணீர் விட்டாருன்னா பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேவை இதை வந்து அவர் செய்திருக்கிறான்றப்ப நிச்சயமாக எல்லாரும் அவரை பாருங்கள். சமகாலத்தில் வந்த 3 நடிகர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும், இன்னொருத்தர் அவருடைய விருப்பம், யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாமல் அவருடைய இதில் இருக்கார். சூர்யா அவர்கள் வந்து மாணவர்களுக்கான அந்த சேவை பண்ணிட்டு இருக்காரு. தொடரட்டும், மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.